குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தச்சக்கர கதாதரக. இதிலே வருகின்ற முதல் திருநாமம் குஹ்யக. இந்த திருநாமத்துக்கு குஹ்யக என்கின்ற நாமத்துக்கு பிறர் அறியாவண்ணம் குகையிலே இருப்பவர் என்று பொதுவான பொருள். எல்லா இரகசியங்களுக்குள்ளேயும் ஆகச்சிறந்த இரகசியம், மிக பெரிய இரகசியம் பரம்பொருள்தான், பகவான் தான். ஏனென்றால் அவர் அறிய ஒண்ணாதவர். எனவே அவரை பற்றி, அவரை குறித்து கூறுகின்ற உபநிஷதங்களும் கூட மிக மிக இரகசியமாகவே இருக்கின்றன. உபநிஷதங்கள் இரகசியமாக இருக்கின்றன என்றால் உபநிஷதங்கள் யாருக்கும் அறிவிக்கப்படாமல், கற்றுக் கொடுக்கப்படாமல் இரகசியமாக இருக்கின்றன என்று பொருள் இல்லை. தகுந்தவர்களுக்கு மட்டுமே அந்த உபநிஷதங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும், அது வேறு விஷயம். அதை தவிர உபநிஷதங்கள் கூறுகின்ற உட்பொருள், பரம்பொருள் மிக மிக இரகசியமானது. அறிந்து கொள்வதற்கு, தியானம் செய்வதற்கு அவ்வளவு கடினமானது. அந்த இரகசியத்தை அறிபவர்கள் பரம்பொருளை, பகவானை அறிகின்றார்கள். எனவே பகவானை இரகசியங்களான உபனிஷதங்களினாலே அறியப்படுபவர் என்று கூறலாம். அந்த பொருளிலே அவர் குஹ்யக. அதை தவிர மிக மிக இரகசியமான, யாருக்கும் தெரியாத குகையிலே வசிப்பவர் என்றும் ஒரு பொருள் உண்டு என்று கூறினேன். நம்முடைய இந்து மத ஆன்மீக வர்ணனைகளிலே நம்முடைய ஹிருதய ஆகாசம் ஒரு இரகசியமான குகையாக அடிக்கடி சொல்லப்படுகின்றது. பல சந்தர்ப்பங்களிலே ஹிருதய குகை என்றே சொல்லுகின்றோம். பகவானோ அந்த ஹிருதய ஆகாசமான குகையிலே நிலை பெற்று இருக்கின்றார். இந்த விஷயத்தை மகாநாராயண உபனிஷத்திலே கூட ஏற்கனவே பார்த்தோம். அப்படி பகவான் ஹிருதய குகையிலே நிலை பெற்று இருப்பதால் அவர் குஹ்யக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் குஹ்யாய நமஹ. பகவானின் அடுத்த திருநாமம் கபீரக. இந்த திருநாமத்துக்கு, இந்த சொல்லுக்கு கம்பீரமாக விளங்குபவர் என்பது பொருள். பகவான் பல பரிமாணங்களிலே கம்பீரமாக விளங்குகின்றார். ஐஸ்வர்யம் அல்லது ஆளுமை, தலை சிறந்த, ஆகச்சிறந்த ஞானம், பலம், வீரியம், தைரியம் முதலிய அரும்பெரும் குணங்களினாலே, அரும்பெரும் சிறப்புகளினாலே அவர் கம்பீரமாக விளங்குகின்றார். இந்த சிறப்புகளிலே அவருடைய கருணையை கூட சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறாக கம்பீரமாக விளங்குகின்ற கபீரருக்கு நமஸ்காரம். ஓம் கபீராய நமஹ. ககனக. பகவான் மிக மிக ஆழமானவர். யாரும் அவர் உள்ளே அவ்வளவு சுலபத்திலே சென்று விட முடியாது, பிரவேசித்து விட முடியாது. அவ்வாறாக பிரவேசிப்பதற்கு, உள்ளே புகுவதற்கு மிக மிக அரிதானவராக அவர் இருப்பதால் அவர் ககனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அதை தவிர அவர் மிக மிக ஆழமானவர். அதனால் மிக மிக ஆழமான, புரிந்து கொள்வதற்கு அரிதான எல்லாவற்றையுமே அவர் தன் இயல்பிலேயே அறிகின்றார். எல்லாவற்றையும் தன்னுடைய ஞானத்தினாலேயே காண்கின்றார். அதனாலும் அவர் ககனக. ஓம் ககனாய நமஹ. அடுத்த திருநாமம் குப்தக. பகவான் மிக மிக மறைவாக இருப்பவர். பரம்பொருள் மிக மிக மறைவானது. அதை அறிவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் பரம்பொருள் பகவான் நம்முடைய புலன்களுக்கு எட்டுவதில்லை. கை, கால், மூக்கு, வாய், இப்படி நம்முடைய இந்திரியங்களினாலே அவரை அறியவே முடியாது, உணரவும் முடியாது. இந்திரியங்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவு அல்லது ஞானத்துக்கெல்லாம் அவர் மிகவும் அப்பாற்பட்டு நிற்கின்றார். அதை தவிர அவரை வார்த்தைகளாலும் விவரித்து விட முடியாது. அவர் மொழிக்கு, வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். மேலும் நினைப்பதற்கும் அரியவராக இருக்கின்றார். அந்த பொருளிலே அவர் மனத்துக்கும் எட்டாதவர். நாம் நம்முடைய புத்தியின் மூலம் எல்லாவற்றையுமே பகுத்து தொகுத்து பார்க்கின்றோமே, அந்த புத்தியின் சக்திக்கும் அவர் அப்பாற்பட்டவர். அவரை பகுத்தோ தொகுத்தோ அறிந்துவிட முடியாது. இவ்வாறாக பகவான் இந்திரியங்கள், மனம், வாக்கு, புத்தி இவற்றுக்கெல்லாம் எட்டாதவர். அவற்றுக்கெல்லாம் அவர் மறைபொருளாகவே இருக்கின்றார். அதனால் அவர் குப்தக. ஓம் குப்தாய நமஹ. பகவானுடைய அடுத்த திருநாமம் சக்கர கதாதரக. எல்லா உலகங்களையும் காத்து அருள்வதற்காக அவர் சக்கரத்தையும், சுதர்சனர் என்கின்ற சக்கரத்தையும், கௌமோதகம் என்கின்ற கதையையும் தாங்கி நிற்கின்றார். இரண்டையுமே அவர் தரித்திருக்கின்றார்.
அதனால் அவர் சக்கர கதா தரக. இந்த இரண்டு ஆயுதங்களிலே, பகவானின் இந்த இரண்டு ஆயுதங்களிலே சக்கரம் மன தத்துவத்தை குறிக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. கதை புத்தி தத்துவத்தை குறிக்கின்றது. மனஸ்தத்வாத்மகம் சக்கரம் புத்தி தத்துவாத்மிகாம் கதாம் தாரயன் லோக ரக்ஷார்த்தம் உக்த சக்கர கதாதரக. மனஸ்தத்வாத்மகம் சக்கரம் மனத்தத்துவமாகிய சக்கரத்தையும், புத்தி தத்துவாத்மிகாம் கதாம் புத்தி தத்துவமாகிய கதையையும், தாரயன் லோக ரக்ஷார்த்தம் உலகத்தின் ரட்சணைக்காக, உலகங்களை காப்பதற்காக தாரயன் தாங்கி கொண்டிருக்கின்றார். அதனாலே உக்தக சொல்லப்படுகின்றார், சக்கர கதாதரக சக்கர கதாதரக என்று சொல்லப்படுகின்றார் என்பது இதன் பொருள். மனஸ்தத்வாத்மகம் சக்கரம் புத்தி தத்துவாத்மிகாம் கதாம் தாரயன் லோக ரக்ஷார்த்தம் உக்த சக்கர கதாதரக என்பது ஸ்லோகம். தன்னுடைய அவதாரங்களிலே கதையையும் சக்கரத்தையும் நன்கு பயன்படுத்தி பல அசுரர்களை அழித்து இந்த உலகங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை செய்திருக்கின்றார் பகவான் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஓம் சக்கர கதாதராய நமஹ. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.